போரில்லா பேரமைதியை வலியுறுத்தி உறவுகள் உதவும் கரங்கள் அறக்கட்டளை தலைவர் அபுதாபி பெத்துராஜ் தலைமையில் அமைதி பேரணி. திரளான ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்பு. ஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் சேபா தவசிகனி. ஆயுதங்களை விட அன்பே வலிமையானது என்ற கருத்தை வலியுறுத்தும் வகையில் ராயகிரி அபுதாபி உறவுகள் உதவும் கரங்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் அபுதாபி பெத்துராஜ் வெங்கடாச்சலபதி தலைமையில் சிந்தாமணி தெலுங்கு யாதவ சமுதாய நலக்கூடத்தில் இருந்து புளியங்குடி பள்ளிவாசல் பேருந்து நிறுத்தம் வரை போரில்லா அமைதி பேரணியை வலியுறுத்தி அமைதியை பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் அமீரக ஆட்சியாளர்களின் அமைதி பார்வையையும் போரில்லா உலகத்தின் அவசியத்தையும் குறித்து ராயகிரி அபுதாபி உறவுகள் உதவும் கரங்கள் அறக்கட்டளை நிறுவன தலைவர் அபுதாபி பெத்துராஜ் வெங்கடாச்சலபதி கருத்துரை வழங்கினார். இந்த அமைதி பேரணிக்கு அறக்கட்டளையின் தன்னார்வலர்கள் ராஜகோபால், தங்க மாரியப்பன், சங்கர கோமதி, உஷா, முள்ளிகுளம் உமா மகேஸ்வரி, கணேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிந்தாமணி தெலுங்கு யாதவர் சமுதாயத்தின் நாட்டாமை கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உலக அமைதியை வலியுறுத்தி உணர்வு பூர்வமாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ராயகிரி உறவுகள் உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் அபுதாபி பெத்துராஜ் வெங்கடாச்சலபதி தலைமையிலான நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். அதாவது இப்போ வளைகுடா நாடுகள் மொத்தம் மேகமூட்டங்கள் நிறைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தில் 1992 நான் வளைகுடா, அதாவது ஐக்கிய அரபு அமீரகம் துபாய்க்கு 1991 போனேன். 1991 இது வரைக்கும் நான் தொடர்ந்து துபாயில் நான் இருந்துகிட்டு இருக்கேன். துபாயில் நான் பார்த்தது எல்லா சமூகம், எல்லா மக்களும், எல்லா நாட்டு மக்களும், பல நாடுகளை சேர்ந்த மக்கள் அங்கே இருக்காங்க. ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை அதே போல் எல்லாத்துக்கும் சமமாக எல்லாத்தையும் மதிக்கக்கூடியவர்கள் தான் துபாய் நாட்டினுடைய ஆட்சியாளர்கள். அவர்கள் அந்த நாட்டில் பாதுகாப்பு எல்லாத்துக்கும் அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ ஈரான் மற்ற நாடுகளுக்கு அந்த போர் நடந்துட்டு இருக்கனால அந்த போரை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமீரகவுடைய ஆட்சியாளர்கள் போரே இருக்கக்கூடாது, போர் இல்லாமல் அமைதி மூலமாக நம்ம பேசி தீர்க்கணும்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து அந்த லெவலில் தான் இப்போ இது வரைக்கும் அமீரகம் போய்கிட்டு இருக்குது. எந்த சண்டைகளுக்கும் அவங்க போக மாட்டாங்க அமீரகம். அதை வலியுறுத்தி நான் அமீரகத்தில் தொடர்ந்து 34 வருஷமாக நான் அமீரகத்தில் துபாயில் இருக்கேன், அபுதாபியில் இருக்கேன். எனக்கு அந்த நாடை பற்றி முழுமையாக தெரியும். இங்கே விட நல்ல பாதுகாப்பு அந்த நாட்டில். சிறிய குழந்தைகள் முதற்கொண்டு எத்தனை லட்சம், ஒரு 1 கோடி ரூபா நகைக்கு கூட நகையை போட்டுட்டு அந்த நாட்டில் ஒரு பெண் குழந்தை சர்வசாதாரணமாக போய் வரலாம். அங்கே அவ்வளோ தூரத்துக்கு பாதுகாப்பு உண்டு. எல்லாத்தையும் சமமாக மதிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அங்கே. அதனால நான் 35 வருஷம் இருக்கக்கூடிய அனுபவத்தில் சொல்கிறேன். அதுக்காண்டி இப்போ அந்த நாடு நல்லா இருக்கணும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லா இருக்கணும். அதை விட அந்த ஆட்சியாளர்கள், அந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அமைதி பேரணி. அதாவது உலக நாடுகளில் இப்போ இந்தியாவை நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா தென் மாவட்டங்கள், இது தென் மாவட்டம். தென் மாவட்டம் குளிர் சார்ந்த இடம். இந்த இடம் குற்றாலம், தென்காசி, செங்கோட்டை, இது பூரா மலைப்பிரதேசங்கள். அது மலைப்பிரதேசங்கள் மட்டுமல்ல, இந்த மலைப்பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த இயற்கையான சூழல்கள், இந்த இயற்கை சூழல் இந்த மக்கள் எல்லாத்தையுமே அமைதிப்படுத்தியிருக்கு. ஆக இந்த அமைதி மக்களுடைய மனதில் ரொம்ப அமைதி இருக்கிறதுனால இந்த இடம் சரியா வரும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த புளியங்குடி சிந்தாமணியை தேர்ந்தெடுத்திருக்க. இந்த இயற்கை சூழ்ந்த இடம், அதே நேரத்தில் இந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய மன்னர்கள் இயற்கையாகவே அவங்க அமைதியை விரும்பக்கூடியவங்க. இந்த இடமும் இயற்கையாக இருக்கிறதுனால இந்த மக்கள்கிட்டையும் நல்ல அமைதி இருக்கிறதுனால இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து சிந்தாமணியில் நடத்துகிறோம். நன்றி 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 நன்றி.